கனமழையினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள சென்னையின் வடக்கு பகுதியில் தேங்கியிருக்கும் நீரை அகற்றும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது. தண்டையார்பேட்டையில் தீயணைப்புத்துறையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கை குறித்து தீயணைப்புத்துறை அதிகாரி குமாரிடம் செய்தியாளர் அபிநயா கலந்துரையாடியதை இப்போது பார்க்கலாம். அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தண்டையார்பேட்டையில் உள்ள இளையா முதலி தெருவில் தான் நாம் இப்போது இருக்கிறோம். இந்த தெருவில் இருக்கும் இந்த மழைநீரானது தீயணைப்பு துறையினரால் அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. மழை பெய்ய ஆரம்பித்த நாள் முதல் இங்கு அதிக அளவில் தண்ணீர் தேங்கி வருகிறது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளிலும் இந்த தண்ணீர் தேங்கிய வண்ணம் இருக்கிறது. இந்த தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி மாநகராட்சி ஆணையர் சற்று முன்னர் இந்த இடத்தில் பார்வையிட்டார். மேலும் இந்த இடத்தில் 2 தீயணைப்பு வாகனங்கள் 2 பம்புகளை கொண்டு இங்கு இருக்கக்கூடிய அந்த தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் இந்த இடத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை சொல்வதற்காக தீயணைப்புத்துறை அதிகாரி குமார் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இப்போ எவ்வளவு பணியாளர்கள் இந்த இடத்துல பணியில ஈடுபட்டிருக்காங்க? எவ்வளவு நேரம் ஆகும் இங்கு இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவது? இப்போ இங்க வந்து தீயணைப்புத்துறையை பொறுத்தவரையும் அதிகாரிகள் உட்பட 25 பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இங்க வந்து அதிக சக்தி கொண்ட 37 HP திறன் கொண்ட 2 பம்புகள் மூலமாகவும் மற்றும் தீயணைப்பு இயந்திரங்கள் மூலமாகவும் இதை பம்ப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நேற்று அதிகாலை வரை 4 மணிக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு வாட்டர். இப்போ மீண்டும் காலை பெஞ்ச மழையில இப்போ திரும்பி தண்ணி வந்திருக்கு. அதையும் விரைவாக அதை பண்ணிடலாம். இந்த தண்ணி இவ்வளோ இங்க நிக்கிறதுக்கு காரணம் என்ன? இது வந்து லோலைங் ஏரியா. இப்ப எல்லா பக்கத்துல இருக்க எல்லா தெருல இருந்தும் தண்ணி இங்கதான் அந்த அசம்பிள் ஆகுது. அதனாலதான் இந்த இடத்துல இருந்து வாட்டரை வந்து எடுத்து பக்கத்துல விட்டுட்டு இருக்கோம் ட்ரெயின் ஏரியால. அது இந்த இடத்தில் அதிகமாக இந்த தண்ணீர் தேங்கி வருகிறது. இதற்கு காரணமாக சொல்லப்படுவது இந்த தண்ணீர் வெளியேறுவதற்காக இருக்கக்கூடிய அந்த பம்ப் வந்து ரயில்வே துறையினரால் சமீபத்தில் கட்டப்பட்ட ஒரு காம்பவுண்ட் சுற்றுச்சுவர் மூலமாக அந்த பைப் அந்த தண்ணீர் செல்வதற்கான அந்த இடம் மறிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த தண்ணீர் வெளியேறுவதற்கான இடம் இல்லை என இங்க இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் அபிநயா.